அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. தொடர்ந்து இஸ்லாமியர்களையும் முஸ்லிம்களையும் விமர்சிக்கும் ராஜா பல்வேறு கட்டங்களிலே இஸ்லாமிய தீவிரவாதிகள், இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று, இஸ்லாமியர்கள் ஆன்டி இந்தியன், இவர்கள் இந்தியாவை விட்டு பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும், இவர்கள் இந்தியாவிற்கு ஒரு பெரிய அபாயம் என்று பல்வேறு கட்டங்களிலே முஸ்லிம்கள் மீது அவதூறு சுமத்தி வந்தார். முஸ்லிம்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியிலே பல்வேறு விவாத மேடைகளிலே முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் தலைக்குறைவாக பேசினார். ஆனால் நடந்த செய்தி என்ன? இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயம் உள்ள மார்க்கம் என்பதை நேற்று நடந்த ஒரு செய்தியிலே நடந்த நிகழ்வு. நேற்று ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியிலே ராஜா கலந்து கொள்கிறார். NDTV நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் போது மிக உடல்நிலை முடியில்லாமல் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல போறார். எந்த அளவுக்கு என்றால் பக்கவாதம் ஏற்பட்டு இயல்பான நிலையை அவர் அந்த இடத்துல தழுவ விடுறார். அந்த இடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த ஒரு மருத்துவர் ஹாஃபிசுல்லா என்று சொல்லக்கூடியவர் அவரோடு இருந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் முதலுதவி செஞ்சு அவருக்கு முழுமையாக உதவி செய்து அப்போலோ மருத்துவமனையிலே அவரை அனுமதி செய்வதற்கான எல்லா காரியங்களும் அவர் கூட இருந்து உதவி செஞ்சார். யாரு? முஸ்லீம், ஒரு இஸ்லாமியர். நீங்க எந்த இஸ்லாமியர் ஆன்டி இந்தியன் என்று சொன்னீர்களோ, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொன்னீர்களோ, நீங்கள் சொன்னது அனைத்தும் பொய், உங்கள் வாய்மொழியான ஒரு பொய் சொற்கள் என்று இந்த நிகழ்வு உலகத்திலே அனைத்து மக்களுக்கும் ஒரு அழகான அறிவுரை சொல்லிவிட்டது. ஏன் என்று சொன்னால், நீங்கள் முஸ்லிம்களையும் இஸ்லாமியர்களையும் எவ்வளவு அவதூறு சுமத்தினாலும் எவ்வளவு எதிர்த்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஒரு இஸ்லாமியன் அங்க வந்து நிற்பான். ஏன் என்று சொன்னால், எங்களுடைய மார்க்கம் சொல்லுகிறது, இஸ்லாம் என்றாலே தீனு அன் நசியா, பிறர் நலம் நாடுவதுதான். உங்களுக்காக நீங்க செய்யற உதவியை விட பிறருக்காக நீங்கள் செய்யும் உதவி இறைவனுக்கே மிகவும் பிடித்தது. ஒரு அழகான உதாரணத்தை சொல்றேனே, கொரோனா காலங்கள்ல ஒரு பாஜக நிர்வாகி இறக்கிறார். இறந்த அந்த நேரத்திலே அந்த சடலத்தை அந்த பாஜகவிட குடும்பத்தினர் தொட அச்சுறுத்த அந்த நேரத்திலே அந்த சடலத்தை இஸ்லாமியர்கள் கொண்டு சென்று அதை அடக்கம் செய்த வரலாறை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். முஸ்லிம்கள் தீவிரவாதிகள், பயங்கரவாதிகள் என்று நீங்கள் எவ்வளவு அவதூறு சுமத்தினாலும் இஸ்லாம் ஒரு காலத்திலும் தீவிரவாதத்தை ஆதரிக்காது. இஸ்லாம் சொல்லுகிறது, யார் இந்த பூமியில் அநியாயமான முறையில் ஒரே ஒரு மனித உயிரை கொள்வார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கொன்றவரை போன்று ஆகிவிடுவார் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. அப்படி என்றால் இஸ்லாம் என்றால் உங்கள் சகோதரருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். உங்கள் அண்டை வீட்டார் பசியோடு இருக்கும் போது நீங்கள் மட்டும் உணவு சாப்பிடுபவன் உண்மையான இறை விசுவாசி அல்ல என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இனிமேல் ராஜா புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்தீர்கள், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் அந்த இடத்திலே களத்திலே நின்றது ஒரு இஸ்லாமியர் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உங்களுக்கு இல்ல, தமிழகத்திலே யாருக்கு எப்போது ஒரு பிரச்சனை என்றாலும், நம்முடைய தொப்புள் கொடிகளுக்கு பிரச்சனை என்றால் அங்கே முதல் முறையாக அந்த களத்திலே வந்து நிற்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.